நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? உங்க வீட்டில் எல்லாரும் சாப்பிட்டாங்களா? என்ன இவ்வளோ பாசமா பேசுறேன்னு கேட்காதீங்க. கழுது தெரிஞ்சு கட்டமண்ணா போன மாதிரி 4000 வியூஸ்ல இருந்து 3000 2000 கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வருது. பாசமா பேசினா வச்சு லைக் அண்ட் ஷேர் பண்றீங்களான்னு பார்ப்போம். இன்னைக்கு 4/8 இன்னைக்கு என்ன சம்பவம் நடந்துச்சுன்னு பார்ப்போம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தம்பிக்கு காலையில் எந்திக்கிறது மட்டும் தான் கஷ்டம், மற்றதெல்லாம் அடிச்சு துவம்சம் பண்ணிடலாம். மார்னிங் கொஞ்சம் பச்சை பயிறு, இவளுக்கும் அதுதான். இதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய சம்பவம். இவளுக்கு மொட்டை போட போனோம். சரியான அழுக. எப்படியோ 1 மணி நேரமா முட்டை அடிச்சு முடிச்சாச்சு. இங்க பாருங்க, அவிச்ச முட்டை மாதிரி ஆயிட்டா. பாவம், எல்லாரும் கலாய்க்கிறாங்க. எங்க டேடிலாம் என்ன சொல்றாருன்னு பாருங்க. அப்புறமா நேரம் லஞ்ச் முடிச்சுட்டு ஆஃபீஸ் வந்தாச்சு. இன்னைக்கு டாஸ்க் என்னன்னா, நேத்து ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுனோம்ல, அவங்க வந்து ரிலேஷன்ஷிப் டெவலப்மெண்ட் கோச்சிங் சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாங்க. அதுக்காக ஒரு ஆட் வீடியோ ரெடி பண்ணி கேட்டாங்க. அதுவும் அவங்க இமேஜ் உட்காந்து பேசுற மாதிரி கேட்டிருந்தாங்க. அவங்க கேட்ட மாதிரியே பக்காவா பண்ணி கொடுத்தாச்சு. கஸ்டமருக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஆனா கரெக்ஷன் தான் கொஞ்சம் சொல்லியிருக்காரு. அது நாளைக்கு பார்த்துக்கலாம். ஈவினிங் மேல நம்ம குட்டி போட்ட நண்பர்கிட்ட இருந்து ஒரு ஃபோனு. 7 மணி அளவுல திங்கக்கிழமை சந்தைக்கு போனோம். 1/4 கிலோ பக்கோடா வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே எல்லா பர்ச்சேஸையும் முடிச்சாச்சு. வர வழியில ஒரு 90s மிட்டாய் கடை, பனானா கேக்கு, தேன் முட்டாய், உரல் முட்டாய், பொரி உருண்டெல்லாம் வாங்கி சாப்பிட்டோம். முக்கியமா அந்த பனானா கேக்கு உண்மையில நல்லா இருந்துச்சு. எதுக்கு சுத்துறோன்னே தெரியல, ஆனால் வண்டி எடுத்துட்டு ரவுண்ட் அடிச்சோம். அப்படியே காடிக்கு எரிபொருள் நிரப்பிட்டு 2 சர்பத்தை போட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். இன்னைக்கும் வாழ்க்கையில பெருசா எதுவும் முன்னேற்றம் இல்லை, ஆவரேஜ் தான். இன்னைக்கு ரேட்டிங் 5 தான். நீங்க எவ்வளவு கொடுப்பீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் குடும்பத்தார்களுக்கும் கொஞ்சம் வீடியோ ஷேர் பண்ணுங்க, ஃபாலோவும் பண்ண சொல்லுங்க. நன்றி.